இந்தியா முழுவதும் பேச்சு இருந்தது. எத்தனையோ பல நெருக்கடிகளை கடந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்றி இந்த இயக்கத்தை யாராலும் அழித்துவிட முடியாது, என் மூச்சுக்கு பின்னாலும் இந்த இயக்கம் இருக்கும் என்பதற்கு ஏற்ப தளபதி அவர்களையும் உருவாக்கி ஆளுமை மிக்க ஒரு தலைமையாக அவரை வளர்த்தெடுத்து அவருடைய மூச்சுக்கு பிறகும் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் இன்றைக்கு இயங்குகிறது என்றால் இது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் அரசியலுக்கு கிடைத்த ஒரு மகத்தான வெற்றி. கலைஞரின் மகன் என்கிற ஒரே காரணத்தால் தான் அவர் பதவிக்கு வந்து விட்டார் என்று பலரும் விமர்சிக்கிறவர்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. அவர் சாதாரண நிலையில் இருந்து படிப்படியாக ஒவ்வொரு கட்டத்தையும் கடந்து பல்வேறு சோதனைகளுக்கு இடையிலே அவர் ஒரு புடம்போட்ட தங்கமாகத்தான் இந்த இடத்திற்கு வந்து நிற்கிறார். எத்தனை நெருக்கடிகளை கடந்திருக்கிறார், எத்தனை இடர்களை சந்தித்திருக்கிறார், எவ்வளவு அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை சந்தித்திருக்கிறார், மிசா காலத்திலே எப்படி அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். இவையெல்லாம் தமிழ்நாடு அறிந்த வரலாறு தான். அது ஒரு தகுதி என்றால் அதை விட முக்கியமானது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோர் வார்த்தெடுத்த கொள்கைகளை, வடித்தெடுத்த கொள்கைகளை, வகுத்தளித்த கொள்கைகளை முத்தமிழறிஞர் கலைஞர் கட்டி காப்பாற்றினார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கட்டி காப்பாற்றிய அந்த கொள்கைகளை அவருடைய மறைவுக்கு பிறகும் கட்டி காப்பாற்றக்கூடிய கொள்கை சார்ந்த வலிமை கொண்ட தலைமையாக, கோட்பாடு சார்ந்த வலிமை கொண்ட தலைமையாக தன்னுடைய தகுதியை பெருக்கிக் கொண்டவர் அண்ணன் தளபதி அவர்கள். அதனால்தான் தோழர்களே, இந்திய அரசியலிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் 2018ஆம் ஆண்டு காவிரி நீர் சிக்கலுக்காக நடைபயணம் மேற்கொண்ட போது இன்றைக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அத்தனை கட்சிகளையும் தோழமை கட்சிகளையும் ஒருங்கிணைத்து போராட்ட களத்தில் அரவணைத்து சென்றார். அப்போது கருவானதுதான் இந்த கூட்டணி. 2019 உருவானதுதான், வடிவம் பெற்றதுதான் இந்த கூட்டணி. போராட்ட களத்தில் கருவுற்று தேர்தல் களத்தில் உருப்பெற்று தொடர்ந்து 6-7 ஆண்டுகளாக கட்டுக்கோப்பாக இந்த கூட்டணி இயங்குகிறது என்றால் அதற்கு அண்ணன் அவர்களுடைய தலைமைதான், அவருடைய ஆளுமைதான் முதன்மையான காரணம். வேற எந்த மாநிலத்திலும் கூட்டணி அப்படி எல்லா தேர்தலிலும் தொடர்ச்சியாக நீடிப்பதில்லை. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்து மாபெரும் வெற்றியை ஈட்டியது. தேனியை தவிர மற்ற 39 இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. 2021 இதே கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்து ஆட்சியை கைப்பற்றியது. அதன் பிறகு நடந்த ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல், அதன் பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல், பெருமளவிலே இந்த கூட்டணி வெற்றியை ஈட்டியது. இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலை நாம் சந்திக்க போகிறோம். இந்த கூட்டணியில் ஒரு சின்ன பிசிறும் இல்லை, சிதறல் இல்லை. கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலே எந்த விதமான முரண்பாடும் ஏற்படவில்லை. ஆனால் எதிர்புறத்திலே எதிரணியிலே 19 கூட்டணியாக சேர்ந்தவர்கள், 2019 கூட்டணியாக சேர்ந்தவர்கள் படுதோல்வியை சந்தித்தார்கள். 2021 கூட்டணியாக சேர்ந்தவர்கள் படுதோல்வியை சந்தித்தார்கள். அதன் பிறகு அந்த கூட்டணி சிதறி போனது. ஏன் சிதறியது, எப்படி அவர்கள் வெளியேறினார்கள் என்று மக்களுக்கே தெரியாது. பாமக வெளியேறியது, அதிமுக வெளியேறியது. அந்த 3 கட்சிகள் தான் கட்சிகள் என்று சொல்லக்கூடிய நிலையில் உள்ள தகுதி படைத்தவை அந்த கூட்டணியிலே. மற்ற கட்சிகளின் பெயர்களை கூட நமக்கு சொல்ல தெரியாது. நேற்று தான் அல்லது இன்றை காலை தான் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவிடையே போய் சேர்ந்திருக்கிறது. அண்ணன் அவர்கள் அண்மையிலே ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக 0 என்று சொன்னார், 0 என்று சொன்னார். சில ஆண்டுகளுக்கு முன்பு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாஜக ஆட்சிக்கு மார்க் போட வேண்டும் என்று ஒரு பேட்டியிலே
பத்திரிகையாளர் கேட்கிறார். அப்போது அவர் சொன்னார், பாஜகவுக்கு மார்க்கே போட முடியாது, 0க்கு கீழே ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் போடலாம் என்று சொன்னார். அப்போ ஒரு உண்மை தெரிகிறது, அவரும் பாஜகவை 0க்கு கீழே மதிப்பீடு செய்கிறார். நம்முடைய தளபதியும் பாஜக 0 என்கிறார். அந்த 0த்தோடு ஒன்று சேர்ந்திருக்கிறது, அவ்வளவுதான். 0 + 1 = 1. பாஜக + பாமக = பாமக, அவ்வளவுதான். இந்த 2 கட்சிக்கு இடையில் மட்டும்தான் இப்போது ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. வேறு யார் யார் அந்த கட்சியிலே என்னென்ன உடன்பாடு ஏற்படுத்தி இருக்கிறார்கள், என்னென்ன தொகுதிகளை பங்கீடு செய்து கொண்டார்கள் என்று எதுவும் தெரியவில்லை. இதுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எதிரணியில் இருப்பவர்களின் நிலை. ஒரு அணியாக இருந்து 3ஆக சிதறி இப்போது 2ஆக மாறி நிற்கிறார்கள்.